அந்த சந்தோஷமான தருணத்துல ஏன் சொல்லணும்னா ஒரு விஷயத்த 100 முறை சொன்னாதான் நடக்குமா? ஏன்னா நல்ல சக்திகள் வந்து கம்மியா தான் இருக்குமா, கெட்ட சக்தி தான் அதிகமா இருக்குமா? அதனால இது நடக்க போற விஷயம். இது உங்களுக்கு வந்து உணர்த்திட்டே இருக்கிறேன் நான். தமிழ்நாடு இந்தியா மட்டும் கிடையாதுங்க, உலகத்துல உலக நாடுல இருந்து எல்லா நாட்டுல இருந்தும் நம்ம நோக்கி வர போறாங்க. இது நிச்சயமா நடக்க போகுது. இந்த அக்னி சாட்சியா சொல்றேன், அக்னி முன்னாடி உட்கார்ந்து சொல்றேன். எல்லாமே நடக்கும். அப்படித்தான் இந்த யாகம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த யாகத்திற்கு நாம் சிறு குறும்பாக உதவி செய்து கொண்டிருக்கின்றோம். என்ன மட்டும்தான் இருக்கிறது. भगवते वार्तालि वार्तालि वाराहि वाराहि वरागमुखि वरागमुखि अन्ते अन्ति नमः रुन्दे रुन्दि नमः जम्बे जम्बि नमः मोहे मोहा सकुञ्चिक वस्त्रं समर्पयामि नमः स्वाहा जय वरागे जय वरागे जय वरागे ताये எல்லா நலன்களும் எல்லா வளங்களும் எல்லா வளங்களும் எல்லா வளங்களும் லட்சுமி நமः ஆவாயித்த समस्त मार्गद भद्रांबिका समेत अदोर वीरभद्र स्वामिने नमः एते आवाय समस्त हरिवरदाभ्यो नमः एते गंत विश्वाक्षर गुरुपद अंबर समिताने महापूर्णाहुतिं समर्पयामि नमः स्वाहा सप्तदेवनी समित सप्तदिक्मा सप्तऋषि सप्तनाम प्रियाणि सप्तहात्रा कर्पूरहारति वैश्रवणाय कुर्महे समेकामान् कामकामाय मह्यं कामेश्वरो वैश्रवणो दधात कुबेराय वैश्रवणाय महाराज ஆலயங்களுடைய நிர்வாகங்கள் அரசியல் கட்சி அரசாங்கம் இதனுடைய பிடியிலே இருக்கிறது. திரு தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் கடந்த 12 வருடங்களுக்கு முன்பாக உச்சநீதிமன்றத்திலே ஆலயங்களை நிர்வாகம் செய்வதற்கு பக்தர்களுக்குத்தான் உரிமை, இந்துக்களுக்கே உரிமை, இஸ்லாமிய மதம் சார்ந்தவருடைய அந்த மசூதிகள் முஸ்லிம்களாலேயே நிர்வகிக்கப்படுது, வக்ஃப் போர்டு அது மூலமா நிர்வகிக்கப்படுது. அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் அவங்களே நிர்வாகம் பண்றாங்க. ஆனா இந்துக்களுடைய ஆலயங்களை நிர்வகிப்பதற்கு மட்டும் அரசாங்கம் அரசியல் என்று இருப்பது சரியல்ல. அரசியல் சாசனத்துல நம்முடைய பிறப்புரிமை, நம்முடைய ஆலயங்களை நாமளே நிர்வாகம் செய்து கொள்வது நம்முடைய பிறப்புரிமை. அதுக்காக சுவாமி தயானந்த சரஸ்வதி சுவாமி வழக்கு தொடுத்தார். 12 ஆண்டுகளாக நடைபெற்ற அந்த வழக்கு நேற்றைய முன்தினம் விசாரணைக்கு வந்து அந்த வழக்கிலே நீங்கள் மத்திய அரசை அணுக வேண்டியதில்லை, உச்சநீதிமன்றத்தை அணுக வேண்டியதில்லை, நீங்கள் மேலும் மறுபடியும் சென்று மாநிலங்களை அணுகுங்கள் என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இது ஒரு பின்னடைவாக நாங்கள் கருதுகிறோம். மத்திய மாநில அரசுகள் மதசார்பற்ற அரசுன்னு சொல்றோம், இந்து சமய கோயில்களை மட்டும் இவங்க ஏன் வச்சிருக்கணும்? அதனால மத்திய மாநில அரசுகள் இந்துக்கள் கோவிலை இந்துக்கள் வசமே ஒப்படைக்க வேண்டும். அதற்காக நம்ம சுவாமிஜி மாதிரி இருக்கிறவங்களுடைய தலைமையில ஒரு அறவோர் வாரியம், பக்தர்களை கொண்ட ஒரு அறவோர் வாரியத்தை கொண்டு அமைத்து அந்த கோவில்களை நிர்வாகம் செய்ய வேண்டும். அந்த வழக்கை மீண்டும் மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் அதை எடுத்துக்கொண்டு கோவில்களை இந்துக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த நேரத்திலே முன்வைக்கின்றோம். சமீபத்திலே வக்ஃபு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த வக்ஃபு சட்டத்தின் மூலமாக ஏழை எளிய இஸ்லாமியர்கள் நிறைய பயனடைந்திருக்கிறார். இந்தியாவில் அதிகமான சொத்து ரயில்வேக்கு, அதுக்கடுத்து அதிகமாக சொத்து எங்க இருந்தது? வக்ஃப் போர்டுக்கு தான் இருந்திருக்குது. இவ்வளவு நாள் அந்த சொத்துக்கள் எல்லாம் சரிவர நிர்வாகம் செய்யப்படாமல் ஏழை முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டிருந்தார். நரேந்திர மோடி அவர்கள் ஏழை முஸ்லிம்களுக்கு அந்த சொத்துக்கள் போய் சேர வேண்டும் என்பதற்காக இந்த திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார். எல்லா முஸ்லிம்களும் வரவேற்கிறார், அரசியல்வாதிகளை தவிர. தடாரகியுமே வரவேற்கிறார் பாருங்க, தடாரகிமு ஜெயினுலாபுதீன் எல்லாருமே வரவேற்கிறாங்க. எல்லாம் இனிப்பு வழங்கி கொண்டாடுகிறார்கள். ஆனால் அரசியல் காரணங்களுக்காக ஒரு சிலர் அந்த வக்ஃபை எதிர்த்து அவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்கள் பெருமளவில் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதுவும் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த சட்டமும் அமுல்படுத்தப்பட வேண்டும். அதே போல இந்துக்கள் சொத்துக்கள் இந்துக்கள் வசமே ஒப்படைக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்திலே நாங்கள் வலியுறுத்துகிறோம். நம்முடைய தமிழ்நாட்டிலே ஆன்மீகம் செழித்து வளருவதற்கு தினசரி நிறைய சர்ச்சுகள் உருவாயிட்டே இருக்குது. அதே மாதிரி மசூதிகள் நிறைய கட்டிக்கிட்டே இருக்காங்க.
ஆனா நம்முடைய கோவில்கள் பல இடங்கள்ல பாழடைஞ்சு வழிபாடு இல்லாம இருக்கு. அதெல்லாம் புனருத்தாரணம் பண்ணணும். புதிய கோயில்கள் கட்டப்படணும். நிறைய விரிவாக்கம் வந்துகிட்டே இருக்குது. ஆனா புதிய கோவில்கள் கட்டப்படுவதில்லை. இருக்கின்ற கோவில்கள் சரியாக பராமரிக்கப்படாமல் இருக்கிறது. எனவே கோவில்கள் புதிதாக கட்டப்பட வேண்டும். ஹிந்து மாணவர்களுக்கு ஹிந்து கல்வி கொடுக்க வேண்டும். முஸ்லீம்களுக்கு அவங்களுக்கு மதரசா கல்வி இருக்கு. கிறிஸ்தவர்களுக்கு அவர்களுக்கு பைபிள் கல்வி இருக்கு. நமக்கு திருமுறை கல்வி உண்டா? சமய கல்வி வேணும். ஒழுக்க கல்வி, சமய கல்வி அதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட வேண்டும். இதையெல்லாம் வலியுறுத்தி ஆன்மீக பெரியவர்களோடு சேர்ந்து தொடர்ந்து இந்த சேவைகளை செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்தோம். அறநிலையத்துறை அப்படிங்கிறது ஒரு அரசாங்க கோயில். அந்த காலத்துல எல்லாம் தர்மகர்த்தாக்கள் தான் கோயிலை பார்த்துட்டு இருப்பாங்க. திருக்கோவில் நிர்வாக சபைகள் இருக்கும், அவங்க தான் கோவில்கள் நடத்திட்டு இருப்பாங்க. இதுல அரசியல் தலையீடு தேவை இல்லை. அறநிலையத்துறை இப்ப அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அறநிலையத்துறை யார் நிர்வாகம் பண்ணுவா? மந்திரி நிர்வாகம் பண்ணுவார். மந்திரி என்ன கட்சி சார்ந்தவராக இருப்பாரு. எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அவங்க மந்திரியா வருவாங்க. ஆன்மீகத்துல இந்த அரசியல் வேண்டாம், புரியுதுங்களா? அதனாலதான் நாங்க அறநிலையத்துறை வேண்டாங்கிறோம். சேகர்பாபு அவர்கள் தனிப்பட்ட முறையில அவர் நல்ல கடவுள் பக்தர். கடவுள் பக்தரை விட கருணாநிதி பக்தர் ஆயிட்டாரு. இப்போ முதல்ல எம்ஜிஆர் பக்தரா இருந்தாரு இல்லையா, ஜெயலலிதா அம்மா பக்தரா இருந்தாரு. இப்ப கருணாநிதி அவங்க ஆளுங்கட்சி, அவங்க எந்த கட்சிக்கு போறாங்களோ அந்த கட்சிக்கு பக்தராயிருவாங்க. அதனால அது சம்பந்தமான நம்முடைய அறநிலையத்துறை கோவில்கள்ல நடைபெறக்கூடிய விழாக்கள்ல கூட பாத்தீங்கன்னா சமீபத்துல நிறைய கும்பாபிஷேகம் நடந்தது. இந்த உலகத்தினுடைய மிக பழமையான சிவாலயம் உத்தரகோசமங்கை, அங்க கும்பாபிஷேகம் நடந்தது. அதே மாதிரி மருதமலை முருகன் கோயில் கும்பாபிஷேகம் நடந்தது. மருதமலை முருகன் கோயில் கும்பாபிஷேகம் எல்லாம் எங்க பார்த்தாலும் கட்சிக்குடி, அந்த மாநாடு மாதிரி. கோவில்ல பக்தர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். இப்ப கோயில்கள்ல பூரா சிறப்பு கட்டணம், கோவில்களுக்கு போனா விஐபி கலாச்சாரம், அதனால பக்தர்கள் நிறைய பாதிக்கப்படுகிறார். அதனால இதையெல்லாம் ஒழித்து கட்ட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. காலம் கோயில் கோபுரங்களை எல்லாம் பார்த்தா அசிங்கம் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, இந்துக்களை விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. நேத்து ஐயா திருமாவளவன் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, நானும் அதை வரவேற்கிறேன். வக்பு போராட்டம் நடைபெறுகிற பொழுது இந்துக்களை மனம் புண்படும்படி நீங்க கோஷம் போடாதீங்க. இதை முதல்ல அவர் பின்பற்றணும். அவர் தான் சனாதன ஒழிப்பு மாநாடு, சனாதன எரிப்பு மாநாடு நடத்துறவரு. அதனால அவர் தான் அதெல்லாம் மாத்திக்கணும். பாட்டாளி மக்கள் கட்சி என்பது ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களால் உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு அவருடைய மகன் ஐயா அன்புமணி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அது அவங்க கட்சி விவகாரம், அவங்க பேசி தீர்த்துக்குவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை. அது அவருடைய கருத்து, வரவேற்கத்தக்க கருத்தான. எல்லாம் சீக்கிரம் நல்ல காரியம் நடக்கணும். எங்க தலைவர் அமித்ஷா வர்றாரு. எல்லாத்தையும் பேசி எல்லாத்தையும் சரி பண்ணி தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் ஒற்றுமைப்படுத்தி ஒரு நல்லாட்சி, பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி மீண்டும் வரணும், புரியுதுங்களா? ஒரு நல்லாட்சி வரணும். அதுக்கான ஏற்பாடு தமிழ்நாட்டில் இந்த திராவிட மாடல், அதுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்குவார். தமிழ்நாட்டில் அந்த மாற்றத்தை உருவாக்குறதுக்காகத்தான் அமித்ஷா அவருடைய வருகை, எல்லா கட்சி தலைவரையும் சந்திக்கிறாரு, பேசுறாரு. அதனால அது தமிழ்நாட்டில் ஒரு திருப்பு முனையாமை. எல்லா பிஜேபி பொறுத்த வரைக்கும் தலைவர்கள் முக்கியம் இல்லை, அங்க கொள்கைதான் முக்கியம். பிஜேபியில அத்வானி இருந்தாரு, வாஜ்பாய் இருந்தாரு. இது அத்வானி கட்சியோ வாஜ்பாய் கட்சியோ மோடி கட்சியோ கிடையாது. பிஜேபியில தனிநபர் துதி கிடையாது. பிஜேபியில பாரத் மாதா கி ஜெய் தான், புரியுதுங்களா? அதனால யார் தலைவராக வந்தாலும் வெகு சிறப்பாக, அதுவும் குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் ரொம்ப அற்புதமான தலைவராக, தமிழக மக்களால் ரொம்பவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவராக. நீங்க அவர் ஒன்றும் சினிமாவில் நடிக்கல, அவர் ஒன்றும் ஜாதி கட்சியில் இல்லை, அவர் ஒன்றும் அரசியல்ல நல்லா படிச்சு அவர் அரசு வேலையில இருந்து, அந்த அரசு வேலைன்னா சாதாரண வேலையில், ஐபிஎஸ்ங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. மக்கள் மத்தியில் நல்ல சேவை செய்து அதன் பிறகு நரேந்திர மோடி அவர்களுடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு அரசியலுக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு எல்லா மக்களும் அண்ணாமலை ஏற்றுக்கொண்டிருக்காரு. அவருடைய சேவை நிச்சயமாக தொடரும். அவர் அந்த பயணத்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு நல்ல தொண்டராக, நல்ல தலைவராக அவர் தொடர்ந்து செயல்படுவார். பிஜேபியில் யார் தலைவராக வந்தாலும் வேலை சிறப்பாக நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்தார்.